பெண்களுக்கு வந்து மருதாணி வைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி வந்து சேரும்பாங்க. நம்மளுடைய உடம்போட உஷ்ணத்தை வந்து குறைக்கும்பாங்க. மருதாணி விதை நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய துர்சக்தியை வந்து வெளியில கொண்டு போகும்பாங்க. அப்ப இவ்வளவு விஷயம் மருதாணியில இருக்குல்ல, அதை விட்டு நம்ம போய் அரளி செடி வைக்கிறதுல. முருகன் யாரு? மயிலேறிய வம்சம் பாங்க. அப்ப முருகனுக்கு அதிதேவதை செவ்வாய். அதனாலதான் மேஷ ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் முருகன் வந்து வணங்கணும்னு சொல்றது. கருஞ்சீரகம், வில்வ இலை பொடி, அருகம்புல் பொடி, வெண்கடுகு, மருதாணி விதை, சாம்பிராணி, இந்த 8 பொருள்களை பொடி நுணுக்கி அது கூட வந்து இந்த வெண்கடுகு, இந்த சாம்பிராணி விதையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வீடுகளில் வந்து வெள்ளி செவ்வாய் கிழமைகள்ல போடும்பொழுது ஒரு வீடுகளில் ஹோமம் பண்ணா என்ன ஒரு சாமி கும்பிடும் போது மருதாணி பூ வச்சு வணங்குறது இன்னும் விசேஷம். நீங்க ஒரு கொத்து மருதாணி பூ வச்சுட்டு அந்த வீடை லாக் பண்ணுங்க, அந்த வீட்டுல எவ்வளவு வாசனை இருக்கும் பாருங்க. அதாவது ஒரு அமைதியா நம்மளை வந்து உணர வைக்கக்கூடிய ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. அதான் வீட்டுல எல்லா பெண்களும் கையில வந்து மருதாணி போடுங்க. பெண்கள் நல்ல ஒரு மங்களகரமா லட்சுமி கடாட்சத்தோட இருங்க. கண்டிப்பா உங்களை தேடி உங்க கணவனும் வந்துகிட்டு இருப்பார், உங்க தெய்வமும் உங்களை விட்டு. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. மனைவி மட்டும் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு கணவனுக்கு சொல்றாங்க. ஆனா பெண்களுக்கு மட்டும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், எப்படி இருந்தாலும் அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்களே, இது எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? இல்லைங்க, நீங்க இந்த விஷயத்த சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. இன்னைக்கு என்னுடைய அனுபவத்துல எத்தனை கணவன்மார்கள் மனைவியினுடைய வார்த்தைக்கு மீறாம இருக்காங்க தெரியுமா? நீங்க ஏன் ஆண்களை மட்டும் நீங்க குறி வைக்கிறீங்க? நான் ஆணாக இருந்து பேசுறேன்னு சொல்ல வரல. எத்தனை வீடுகள்ல ஒரு பெண் வந்து பொறுமை புரிதல் இல்லாம ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கிறாங்க தெரியுமா? நான் உங்களுக்கு தட்டமா லிஸ்ட். பெண்களும் இப்ப வந்து யாரும், நான் என்ன சொல்ல வரேன்னா, இது பேசுறது வந்து 2 பேருக்கும் உள்ள ஒரு பதிவு தான். அதுக்குதானே சொன்னேன், மனைவியை கஷ்டப்படுத்திட்டு கைலாயமே சென்றாலும் கூட இறைவன் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டாருன்னு தானே சொல்றேன். ஒரு மனைவியே உன்னால சந்தோஷமா வச்சுக்கல, நீ ஏன்டா இங்க வரதான் கேட்பாரு. அப்ப இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே அவங்களுடைய மனைவிமார்களோட சந்தோஷமா தானே இருக்கிறாங்க. நீ கைலாயத்துல வந்து பரமேஸ்வரன் பார்வதியோட எல்லாமே தனிச்சா உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? இப்ப நீங்க திருத்தணி போனீங்கன்னா முருகருக்கு இந்த பக்கம் ஒரு மனைவி, அந்த பக்கம் ஒரு மனைவி சன்னதியோட தானே இருக்கிறாங்க. தெய்வங்களே அப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் நம்ம எப்படி இருக்கணும்? புரிதல் வேணும், யாருக்குள்ளயும் ஈகோங்கிறது வேண்டாம். அதனால அது உதாரணத்துக்காக நம்ம எடுத்து பேசணுமே தவிர எல்லாருமே 2 கல்யாணம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. வேணா அப்படி சண்டை போட்டவங்க என்ன பண்றீங்க, உங்க மனைவியை சண்டை போட்டு மனைவியை பிரிஞ்சிருக்கிறவங்க என்ன பண்றீங்க, திருப்பி உங்க மனைவிக்கே தாலி கட்டி 2வது மனைவியை வச்சுக்கீங்க, அப்படி கூட சொல்லாத. அதனால இதெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து சுபிட்சங்கள் இருக்கும், வீடு அமைதி கிடைக்கும், லட்சுமி கடாட்சம் அந்த இடத்துல இருக்கும். லட்சுமியுடைய அருள் நம்ம வீடுகள்ல இருந்ததுன்னா அந்த வீடு வந்து ரொம்ப வளர்த்தி அதோட மேற்கொண்டு சொத்து வாங்குவீங்க. அடுத்ததுன்னா நிறைய காசு பணம் சேரும், நிறைய ஆபரணங்கள் சேரும். எல்லாத்துக்கும் மேல வீட்டுல வந்து அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு அதிக ஆழமான ஒரு காதல் என்பது இருக்கும், அந்நியோன்யங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நீங்க அனுபவிச்சு பார்த்துட்டு 3 மாசம் கழிச்சு எனக்கு நீங்க பதிவு கொடுங்க. ஏன்னா இப்போ உடனே இதெல்லாம் தெரியாது. குறைஞ்சது ஒரு 3 மாசம் உங்களுடைய இந்த தவறுகள் ஏதாவது இருந்து இல்ல யாராவது இதெல்லாம் செய்ய தவற விட்டவங்க இதன் பிறகு அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு சரி செய்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சு 3 மாசம் கழிச்சு மாற்றங்கள் இருந்துன்னா கண்டிப்பா சொல்லுங்க. சார், இப்போ நம்ம லக்ஷ்மி வீட்டுல சேர்றதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்கிறதுனால கேட்கிறேன் சார். இப்போ நம்மளுடைய இந்த ராசி கல் வந்து நம்ம ராசிக்கான கல் நம்ம போடும்பொழுது அப்புறம் சொல்றாங்க வீட்டுல சில செடிகள் எல்லாம் சொல்றாங்க. இப்ப நீங்க மணி பிளான்ட் பத்தி சொல்லிட்டீங்க, நான் அதை பத்தி நான் ஒரு பெரிய வச்சிருக்கேன். அது பிளான், அதாவது வந்து செடிகள் வளர்க்கறது. இதுல நிறைய பேசினா நிறைய டாபிக் மாறிடும். இப்ப நம்ம வீடு என்ன பண்றோம், வீடுகள்ல அழகு செடி வளர்க்கிறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி அரளி செடி வளர்க்கறது. அரளி வளர்க்க கூடாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அரளி வந்து முருகருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன, இப்ப எந்த ஒரு முருகன் கோயில் இருந்தாலும் முருகர்கிட்ட போய் சாமி கும்பிட போனாலும் அரளி பூ வாங்கிட்டு வந்து பூ போடுறோம். ஆனா உண்மையிலே முருகருக்கு அரளி பூ வந்த பூவா கிடையாது. அப்ப என்ன செய்யணும், முருகர்னாலே செண்பகப்பூன்னு சொல்றாங்க. முருகன் யாரு? மயிலேறிய வம்சம் பாங்க. அப்ப முருகனுக்கு அதிதேவதை, அதாவது கிரகசாரம் வாங்கினது வந்து செவ்வாய். அதனாலதான் மேஷ ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் முருகன் வந்து வணங்கணும்னு சொல்றது. அப்ப வந்து ஒரு செவ்வாய்க்கு அதிதேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முருகர், செவ்வாயோட மலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா செண்பகம். அப்ப செண்பகப்பூவாலதான் முருகருக்கு வந்து வழிபாடு பண்ணணும். நம்ம பண்றோமா? செய்யறது இல்லை. இப்ப எனக்குமே கூட நான் ரொம்ப சின்ன வயசா இருக்குன்னு நானே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி செண்பகப்பூ போடணும்னு சொல்லி. பட் ஆனா இப்போ எல்லார் வீட்டு வாசல்லையுமே வந்துட்டு அரளி செடி வந்துட்டு அதுவும் கலர் கலரா இந்த சைடு இருக்கவே கூடாதுங்க, இருக்கவே கூடாது. அரளி வந்து வீட்டுல அரளி வந்து ஒரு விஷங்க. இது நம்ம ஊர்கள்ல எல்லாம் கிராமப்புறங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் அரளி வச்சிருப்பாங்க. ஏதாவது வீட்டுல சண்டைன்னா வச்சீங்கன்னா அப்பெல்லாம் வந்து விஷம் கிடைக்காது, உடனே அரளி விதையை அரைச்சு உள்ள குடிச்சிருவாங்க, காப்பாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது அரளி வந்து நம்ம வீடுகள்ல வளர்க்கக்கூடிய செடி கிடையாது. அதே மருதாணி வைக்கலாம். மருதாணிங்கிறது வந்து லட்சுமி கடாட்சம். மருதாணி பூ வந்து நீங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட், வீடுகள்ல நம்ம வந்து பூஜை பண்ணக்கூடிய நம்ம வீட்டுல வந்து நம்ம மருதாணி செடி வளர்த்து, மருதாணி வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து வெளில அனுப்புறது, கெட்ட சக்திகளை உள்ள அண்ட விடாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்ல
திருஷ்டிக்குன்னு ஒரு சாம்பிராணி போடுவோம். அதையும் நான் ஒரு டிப்ஸா கொடுக்கறது. அப்ப வந்து அதுல 8 பொருள்கள் சேரும். அந்த 8 பொருள்கள்ல ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி விதை. சரிங்களா? நம்ம சாம்பிராணிலே பயன்படுத்திக்கலாம். ஆமாங்க. அதாவது ஸ்படிகாரம், கருஞ்சீரகம், வில்வ இலை பொடி, அருகம்புல் பொடி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெண்கடுகு, மருதாணி விதை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி. இந்த 8 பொருள்களை அதாவது வந்து சம அளவு இருக்கு, அதன்படி சேர்த்து நம்ம வந்து பொடி நுணுக்கி அது கூட வந்து இந்த வெண்கடுகு, இந்த சாம்பிராணி விதையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வீடுகளில் வந்து வெள்ளி செவ்வாய் கிழமைகள்ல அந்த சாம்பிராணியோட இதையும் நம்ம போடும்பொழுது ஒரு வீடுகளில் ஹோமம் பண்ணா என்ன ஒரு ஸ்மெல் நறுமணம் வருமோ அந்த நறுமணம் அதுல வரும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா அந்த வீட்டுல வந்து லட்சுமி கடாட்சம் தங்கும், அந்த திருஷ்டிகள் வந்து விலகும். சரி, இப்ப நீங்க வந்துட்டு மருதாணி பத்தி பேசியிருந்தீங்க அப்படிங்கிறதுனால அப்படியே துளசி பத்தி நம்ம பேசிடலாம்னு நினைக்கிறேன். இல்ல, துளசி வந்து கண்டிப்பா இருக்கணும். துளசி செடி வந்து அது வந்து வீடுகள்ல ஒவ்வொரு, அதாவது துளசி செடி எதுவுமே என்ன சொல்றாங்க, அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றா பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்போ உள்ளவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அறிவியலோட சேர்ந்து ஆன்மீகத்தையும் ஒன்னா இணைச்சிருக்காங்க. அப்ப வீடுகள்ல வந்து குழந்தை இருக்கும், சளி பிடிக்கும், ஒரு கஷாயம் வைக்கணும். அப்போ வந்து நம்ம வீட்டுல வந்து துளசி செடி வளர்த்தா, துளசி செடி இருந்ததுன்னா அந்த இலையை பறிச்சுப்போம். அப்ப நம்ம சும்மா வளர்க்க மாட்டோம். துளசி இருக்கிற இடத்துல பெருமாள் இருப்பாரு, துளசி இருக்கிற இடத்துல லட்சுமி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வரும். அதனால அதுக்காக மட்டும் இல்ல, 2 விதமா மருத்துவமும் பயன்படுது, அதே நேரத்துல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லட்சுமி கடாட்சத்தையும் உண்டாக்குது. அதனால துளசி வளர்க்கலாம். அடுத்தது வந்து இந்த மருதாணி சொல்றோம் பாருங்க, வீடுகள்ல வந்து பெண்கள் வந்து மருதாணி போடணும். இப்பெல்லாம் நம்ம வந்து மகந்தின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கோம். மெஹந்தி அது முழு கெமிக்கல், அதை பத்தி நம்ம பேச வரல. ஆனா பெண்களுக்கு வந்து மருதாணி வைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி வந்து சேரும்பாங்க. அதே நேரத்துல நம்மளுடைய உடம்போட உஷ்ணத்தை வந்து குறைக்கும்பாங்க. மருதாணி விதை நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய துர்சக்தியை வந்து வெளியில கொண்டு போகும்பாங்க. அப்ப இவ்வளவு விஷயம் மருதாணியில இருக்குல்ல, அதை விட்டு நம்ம போய் அரளி செடியை வைக்கிறதுல அர்த்தமற்றது. ஆனா இப்ப நிறைய கோவில் வாசல்லயே வந்துட்டு கூடையிலேயே வந்து அரளி எல்லாம் கட்டி விக்கிறாங்க. அதுதான் சொல்ல வரேங்க. அதெல்லாம் வந்து தெரியாத இன்னைக்கு எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்மளும் ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நான் வந்து கோயிலுக்கு போறோம்னு அரளிப்பூ வாங்கிட்டு போக மாட்டேன். அர்ச்சனைக்கு உதிரிப்பூவாக இங்க வாங்குறோமே தவிர, நிறைய எனக்கு உதிரிப்பூ வேணுங்கிறதுனால அரளிப்பூ நம்ம வாங்குறோமே தவிர்த்து நான் வந்து அரளி செடி இங்க வளர்க்கல. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பூஜை பண்ற பூக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வாசனை பூக்கள் இருக்கும். மல்லி இருக்கும், செண்பகப்பூ இருக்கும், பாரிஜாதம் பூ இருக்கும், மனோரஞ்சிதம் இருக்கும். நான் இப்படி ஒவ்வொரு பொருளும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பேன். வாசனை மலர்களாலதான் சுவாமிக்கு வந்து நாங்க நிறையவே பூஜைக்கு அர்ச்சனைக்கு நாங்க பயன்படுத்துவோம். மறிக்கொழுந்துகள் இருக்கும், மருன்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே வாசனை பொருட்கள். பச்சை சாத்துறது, முருகாலயம் போறவங்க அரளிப்பூல ஒரு கட்டு மறிக்கொழுந்தும் ஒரு கட்டு மறு வாங்கினாலே போதுமானது. அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து மாத்திக்கலாம். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். நம்ம வீட்டுல லட்சுமி தங்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி. இப்ப சில விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஓகே, நம்ம வீடுகள்ல சாமி கும்பிடும் போது மருதாணி பூ வச்சு வணங்குறது இன்னும் விசேஷம். நீங்க ஒரு கொத்து மருதாணி பூ வச்சுட்டு அந்த வீடை லாக் பண்ணுங்க, அந்த வீட்டுல எவ்வளவு வாசனை இருக்குன்னு பாருங்க. மருதாணி பூ அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, அந்த இடத்த வந்து ரொம்ப பிரசண்டா, அதாவது ஒரு அமைதியா நம்மளை வந்து உணர வைக்கக்கூடிய ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. அதனால வீட்டுல எல்லா பெண்களும் கையில வந்து மருதாணி போடுங்க. உங்க மேலே உங்களுக்கு ஒரு அழகு வரும். உங்க கையை பார்த்து எத்தனை இடம் நீங்க ரசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ரசிக்கிறதுல ஒரு பரிகாரம் இருக்கு, அதுல ஒரு பலன் இருக்கு. அதனால நம்ம பெண்களா நல்ல ஒரு மங்களகரமா லட்சுமி கடாட்சத்தோட இருங்க. கண்டிப்பா உங்களை தேடி உங்க கணவனும் வந்துகிட்டு இருப்பார், உங்க தெய்வமும் உங்களை விட்டு வெளில போவாது. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் நன்றி. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.